நமக்குலாம் செட் ஆகும் சார். அது என்னன்னா, ஏன் வேணாம்னு சொன்னவங்க சொன்னேன், இந்த ஊர்லேயே சொல்லிடுறேன் ஒரு தடவை. ஏதாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்து அந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்க போய் அப்புறம் நம்ம படத்துக்கு அதை செஞ்சிடுவோம்னு பயத்தலாம். இன்னும் ஏதாவது பொறுப்புன்னு ஒன்று கொடுத்தா அந்த பொறுப்பாக செய்யணும்ல. அப்புறம் அந்த பொறுப்பாக செஞ்சேன்னா அப்புறம் நம்மளை எதுக்கு அப்படின்னா செய்யலை. அதனால் வேணாம் தான் சார். மற்றபடி நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த முதல்ல இந்த பியாண்ட் பிக்சர்ஸில் ஆரம்பிக்கிறேன். சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. எந்த தயாரிப்பாளர் புதுசாக வந்தாலும் வருக வருக நான் வரவேற்கிறோம். சினிமா ரொம்ப அற்புதமான தொழில், பயன்படக்கூடாது யார் என்ன சொன்னாலும். எப்படி ஒரு இது அட்வைஸ் இல்லை, என் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எப்படி ஒரு படம் பண்ணுற இயக்குனர் வந்து எப்படி உருவாகுதுன்னு படிக்கிறாரோ, நடிகன் எப்படி படிக்கிறாரோ, அதே போல் தயாரிப்பாளர் வியாபாரத்தையும் ஸ்கிரிப்டையும் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஜிவிக்கெலாம் என்றைக்குமே ஜிவி வந்து எப்பயுமே ஸ்கூல் பையனாகவே நடிக்கலாம் போல இருக்கு. இந்த ஜென்சி அதுக்கு முன்னாடி 90s எடுத்தாலும் சரி, ஜென்சி எடுத்தாலும் சரி, 50 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி, ஜிவி வந்து ஸ்கூல் பையன் நடிச்சிட்டு இருப்பார். நல்லா இருக்கு தெளிவாக, ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. எனக்கு மரியம்ண்ணே ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கீங்கண்ணே. அப்புறம் எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும், ஜிவியே ரொம்ப நல்லா பாட்டு போடுவார். ஆனால் ஜஸ்டினுக்கு அந்த இது 2வது படம் நினைக்கிறேன். எனக்கு ஜஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். எனக்கு அவன் பண்ணையாரம்பத்துலேருந்து பழக்கம். பட் எனக்கு அவன் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அவரோட ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் உரிமையாக எத்தனை மணிக்கு வேணால் ஃபோன் பண்ணலாம், பேசலாம், சொல்லலாம், பாராட்ட முடியும். சும்மா இருக்க கூட அவன் போய் உட்காந்துருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜஸ்டினை. ஸோ ஜஸ்டின் வந்து ரீசெண்டாக அவனோட சர்வமாயா சரி, நீலோத்தியாக இருக்கட்டும் சரி, அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கம்போசர். எனக்கு நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், நான் நினைக்கிற இல்லை நான் எனக்கு தெரிகிற ஜஸ்டின் வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஆள்றா, இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவன் அதை நோக்கி போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐ லவ் யூ ஜஸ்டின், ஐ லவ் யூ. Mr. Sanjay Wadla, who is here with us. So thank you so much, sir, for being here. Your presence itself is very important. And along with him is the company CEO, Mr. Brijesh, and his daughter, also there, Akshita ma'am. Yeah, thank you for coming over. Second, I would like to thank our Tamil Nadu theatrical release partner, 5 Star Sendil, sir. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 5 Star Sendil சார் இஸ் ஒரு மொமெண்டமில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு அன்பான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு வெரி லவ்விங் அண்ட் பேஷனட்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் an important note in thanking him and his entire team for releasing Happy Raj on a massive scale in Tamil Nadu. Yeah, and apart from that, I would like to thank Prime Video for taking the OTT and Sarigama. I think Mr. Anand is here. Yeah, so thank you so much, sir. Yeah. Thank you, sir. ரொம்ப நன்றி for joining us. ஒரு வாழ்த்துக்கள் தமிழ் குமரன் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ட்ரெய்லர் வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப யூத்தா இருக்கு. கண்டிப்பா ஒரு வெற்றி படமா அமைன்னு நம்புறோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க சிறையனோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தோம். அதுல ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக். ரொம்ப அந்த நீலோத்திய பாட்டுலாம் இன்னுமே மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும், வெற்றி விழாவுக்கு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பா நாங்க வருவோம், நம்புறோம். இது ஒரு என்னன்னா, இப்பதான் நாங்க எலெக்ட் ஆகி வந்திருக்கோம் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து. ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்க கூட தேர்தல் நடக்கும்போது நண்பர் அவரை கூப்பிட்டோம், தலைவர் நீங்க நில்லுங்க. நான் சொன்னோம், உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்காங்க வாங்க அப்படின்னா, இல்ல நீங்க நில்லுங்க பின்னாடி இருந்து ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டோம். அது வந்து தயாரிப்பாளருக்கு ஆக்கப்பூர்வமான, நாங்க யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் அதெல்லாம் பேசுறோம், பின்னாடி பேசலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும் நம்புறோம். இப்ப வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல படங்கள் ஓடுது. எல்லாமே
அறிமுகத்திலிருந்து பெரிய ஆளுங்களானதான். தயாரிப்பாளர் இருந்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே அறிமுகமாகி பெரிய ஆட்களானதான். கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய வெற்றி படம் அமைன்னு நம்புகிறோம். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபேமிலி எமோஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோடியில் ஆரம்பிச்சு, அப்பால் ஆரம்பிச்சு, ஜிவி பிரதல் ஆரம்பிச்சு, ஜார்ஜ் மரியன் சார் ஆரம்பிச்சு, அவங்க அம்மாவில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலோட ஒரு ஸ்கோர் வந்து இந்த படத்தில் இருக்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே அவங்க கேரக்டர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உலகத்தில் வந்து முதல் தகப்பன் வந்து தன் குழந்தைய தோல்ல வச்சு உலகத்துக்கு வந்து இதான் உலகம் அப்படின்னு காப்பான். அவன் தான் அவங்க அப்பா. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகன். தன்னோட அப்பா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாநாயகனுங்கிறத வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு நன்றி. தொடர்ந்து படங்கள் பண்ணணும், பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். நைட்டு மரியராஜா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ கேமரா படத்தில் ஃபர்ஸ்ட் புது கேமராவோட வந்திருக்காரு. அவர் நம்மளோட உட்படக்கூடிய ஒரு கேமரா கொடுத்து ஆர்டி சாரோட அசிஸ்டன்ட் மதன் நடிக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்ததுமே நல்ல ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. என்னன்றது உள்ள வந்து பார்த்தா மாடலா இருக்காங்க, எல்லாம் இளைஞர்கள்லாம் ரொம்ப மாடலா வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியா போயின்னு இருக்கு. இப்போ தமிழ்குமரன் சார் தலைமையில் வந்து நாங்கள்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா இன்னமும் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா நடிகர் ஜிவி சார் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நான் எப்படி சொல்றது, அவர் பற்றி நிறைய பேசணும். நல்ல மனிதர், பொறுமையானவர். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை லாஸ் ஆனோட அந்த படத்துக்கு வந்து சில ஹீரோக்கள்லாம் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து ஜிவி சார். ஏன்னா நிறைய பேர் அதாவது மறைமுகமாக செய்வாங்க, டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஜீவா சார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம். ஏன்னா டைட்டிலே ஹாப்பியாக வந்திருக்கு, அது ஹாப்பியாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.